ஹாய் காய்ஸ், நான் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சிட்டாவே எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா, அவங்க உரிச்சு வச்சிருக்கலே பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா சாக்லேட் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு டேஸ்ட்டு நல்லாலன்னு திரும்ப மிக்ஸி ஜார்லேயே போடுது. என்ன வேலை பார்க்குது பார்த்தீங்களா. எங்கள் மம்மி எப்போதுமே இந்த மசாலா ஐட்டம்லாம் அப்போவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அப்படியே தான் வந்துட்டு அந்த குழம்புல ஊற்றுவாங்க. பேக்கெட் மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கிடவோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் அதிகமாக லைக் பண்ண மாட்டேன். ஏன்னா 5 இயர்ஸாக வந்து ஹாஸ்டல் சாப்பாடே சாப்பிட்டனால அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பேக்கெட்டில் உள்ள அந்த மசாலா ஐட்டம் தான். அதனால் எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டு இது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இருந்தாலும் வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்களே, எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கும்போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதிகமாக நான் சொல்கிறது என்னென்னா, காரம் அதிகமாக இருக்குது இல்லை உப்பு கம்மியாக இருக்குது, இந்த 2 கரெக்ஷன் தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா சமைச்சு கொடுக்குறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா. அதனால் இன்றைக்கி குக்கிங்கோட ஸ்பெஷலே என் சிஸ்டர் சமைச்சனால தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நான் கிச்சன் சைடு அவ்வளோவா இன்றைக்கி போகலை. என் சிஸ்டர் தான் சமைச்சு கொடுத்தாங்க பேபி சிக்கன் வச்சு. ரியலி சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன்.